இந்த டிஜிட்டல் உலகில் நாம் பார்க்கும் முகம் அனைத்தும் உண்மையா? கேட்கும் குரல் நிஜமா? நம்பும் செய்தி அனைத்தும் உண்மையா? ஒரே ஒரு கிளிக்கில் உண்மை போல உருவாகும் பொய்கள். இந்த டீப் ஃபேக் உலகத்தில் உண்மையை அடையாளம் காணும் கண்கள் நமக்கு இருக்கிறதா? உலகத்தையே கதிகலங்க செய்யும் இந்த போலி பதிவுகளிலிருந்து தப்பிப்பதுதான் எப்படி? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 27 மிக அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவிடம் உணவு சமைத்து வா, நான் உனக்கு அதை உண்டு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை ரெபேக்கா மறைந்திருந்து கேட்கிறார். ஏசாவுக்கு அல்ல, யாக்கோபுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய கரங்களிலே அவர் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த தோலை போர்த்தி சமைத்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார். ஏசா வருவதற்கு முன்பாகவே யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிற்கு முன்பாக போய் நிற்கிறார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்த்து சொல்வார், குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் ஈசாக்கு. கடவுளுக்கு உகந்த ஈசாக்கோ போலிகளை உண்மை என்று நம்பினார். சாதாரணமான மனிதர்கள் நாம் எம்மாத்திரம்? டீப் ஃபேக் என்பது செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவரின் முகம், உடல் அல்லது குரலை வேறு ஒருவர் போல அப்படியே மாற்றி அமைக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் எனலாம். எளிமையாக சொன்னால், ஒரு நபர் சொல்லாத விஷயத்தை சொன்னது போலவோ அல்லது செய்யாத செயலை செய்தது போலவோ மிகவும் தத்ரூபமாக போலியாக உருவாக்குவதே டீப் ஃபேக். செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய குரலையும் மாற்றி அமைக்கலாம். சமூக ஊடகங்களின் வீடியோக்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நம்மில் எத்தனை பேருடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் போலியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. அரசியல்வாதிகள், திரைப்பட பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், சாமானியர்கள் என்று யாரையும் இந்த டீப் ஃபேக் தொழில்நுட்பம் விட்டு வைப்பதில்லை. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியில் போலி கருத்தியலை திணிப்பதற்காக டீப் ஃபேக் என்னும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் நம் புகைப்படங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மனிதர்களின் கண் இமைத்தல் இயல்பா இல்லாமல் இருப்பது, உதட்டசைவு மற்றும் குரல் பொருந்தாமல் இருப்பது, வெளிச்சம் மற்றும் நிழல் ஒத்துப்போகாமல் இருப்பது போன்ற போலி வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்களெனில் அது டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு முக்கியமான வீடியோ அல்லது புகைப்பட தகவல் வந்தால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். நம்பகத்தனமான செய்தி நிறுவனங்களின் செய்திகளையே நம்புங்கள். இந்தியாவில் ஒருவரின் அனுமதியின்றி அவரது உருவத்தை டீப் ஃபேக் முறையில் பயன்படுத்துவது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது IT ஆக்ட் 2000 மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா BNS கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த போலி உலகத்தில் இருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம் கண்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்று சொல்வது? பொய் எவ்வளவு நுட்பமாக வந்தாலும் உண்மை ஒரு நாளும் ஃபேக்காக மாறாது. உண்மையை சோதிப்போம், பயிர்வதற்கு முன் சிந்திப்போம். டிஜிட்டல் உலகத்தில் உண்மையின் காவலர்களாய் இருப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.